உலகமறிய பிஞ்சு குழந்தைகளை பெற்ற தாய்கள் துடிக்க துடிக்க கொன்று விடுறாங்க. மற்றொரு புறம் தாலி கட்டிய கணவனையே சாப்பாட்டுல விஷம் வச்சு கொல்றாங்க. அந்த வகையில கள்ளக்காதலுக்கு ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என பேதமின்றி உயிர்கள் காவு வாங்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, கள்ளக்காதலியையே போட்டு தள்ளிவிட்டார் ஒருவர். நம்ம சென்னையில் தான் இது நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். சென்னை பல்லாவரம் பகுதியில் வசித்து வருபவர் ஞானச்சித்தன். இவருக்கு வயது 40 ஆகுது. தாம்பரம் மாநகராட்சியில் லாரி டிரைவராக வேலை பார்த்து வருகிறார். இன்னும் திருமணம் ஆகவில்லை. தனியா ஒரு அபார்ட்மெண்ட்லயும் வசித்து வந்துருக்காரு. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா, அதே பகுதியில தனிமையிலும் ஒரு பெண்ணு வசித்து வந்துருக்காங்க. இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த பாக்கியலட்சுமி என்ற பெண்ணுடன் ஞானச்சித்தனுக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. பாக்கியலட்சுமிக்கு 33 வயதாகுது. திருமணமாகி 2 குழந்தைகளும் இருக்காங்க. ஆனால் தன்னுடைய கணவரை விவாகரத்து செஞ்சிருக்காங்க. பாக்கியலட்சுமி இதனால் 2 பிள்ளைகளுடன் தனிமையில் வசித்து வந்திருக்காங்க. ஞானச்சித்தன், பாக்கியலட்சுமி இருவருமே அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க. தனக்கும் 40 வயதாகி விட்டதால் பாக்கியலட்சுமிக்கும் துணை யாரும் இல்லாததால் பாக்கியலட்சுமியையே திருமணம் செய்து கொள்ள முடிவு எடுத்திருக்காரு ஞானச்சித்தன். ஆனால் பாக்கியலட்சுமிக்கு வேறொரு நபருடன் கள்ளக்காதல் இருந்து வந்துள்ளது தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம் தெரிந்ததுமே கொந்தளித்து போய்விட்டார் ஞானச்சித்தன். உயிருக்கு உயிராக நேசித்து திருமணம் செய்ய நினைத்தபோது இன்னொருவருடன் உறவா என்று அதிர்ந்து போயிருக்காரு அவரு. இந்த நிலையில் நேற்றிரவு பாக்கியலட்சுமி வீட்டுக்கு ஞானச்சித்தன் சென்றிருக்காரு. அப்போது பாக்கியலட்சுமியுடன் சேர்ந்து மதுவும் அறிந்திருக்காங்க. அப்போது பாக்கியலட்சுமிக்கு போன் ஒன்று வந்திருக்கு. போனில் நீண்ட நேரமாக சிரித்து பேசி கொண்டிருக்காரு பாக்கியலட்சுமி. இதை கவனித்த ஞானச்சித்தன் பார்த்தீங்கன்னா, போனில் யார் என்று கேட்டிருக்காரு. தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காரு பாக்கியலட்சுமி. அப்படியானால் நான் யாரு உனக்கு என்று கேட்டிருக்காரு ஞானச்சித்தன். அதற்கு பாக்கியலட்சுமி, நான் யாரிடம் வேண்டுமானாலும் உறவு வைத்துக் கொள்வேன், உனக்கு என்ன என்று கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் வெடித்துள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த ஞானச்சித்தன் கீழே கிடந்த பெரிய கல்லை எடுத்து வந்து பாக்கியலட்சுமி தலையில் ஓங்கி அடிச்சிருக்காரு. இதில் பாக்கியலட்சுமி சம்பவ இடத்திலேயே நிலை குலைந்து சுருண்டு ரத்த வெள்ளத்தில் விழுந்து உயிரிழந்து போயிருக்காங்க. பாக்கியலட்சுமியின் சடலத்தை பார்த்து பயந்து போன ஞானச்சித்தன் பார்த்தீங்கன்னா, நேராக சங்கர் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று நடந்த சம்பவத்தை சொல்லி சரணடைஞ்சு இருக்காரு. இப்போ இந்த பிரச்சனையில பாதிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியலட்சுமியின் 2 குழந்தைகள் தான் இப்ப தனிமையில தவிச்சிட்டு இருக்காங்க. பார்த்துக்க அப்பா இல்ல, அம்மாவும் உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு தவறான உறவு தான். ஸோ யாரோ பண்ற தப்புக்கு 2 குழந்தைகள் மாட்டிட்டு தவிக்கிறாங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.